நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் கண்டிப்பாக இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. ஏன் நாமளே கூட சொல்லியிருப்போம். என்னன்னா, நான் என்னதான் பாவம் பண்ணணும் தெரியல, எப்போ பாரு எனக்கு மட்டும் இப்படி தப்பு தப்பாவே நடக்குது. நான் எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணுறேன், யாருக்கும் நான் ஒரு சின்னதாக கெட்டதை கூட நினச்சதில்ல, ஆனால் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் கெட்டதாகவே நடக்குது. இந்த வார்த்தையை சொல்லாதவங்களோ இப்படி புலம்பாதவங்களோ இருக்கவே முடியாது. ஒருத்தன் இந்த உலகத்துல எல்லா தப்பையும் பண்ணியிருப்பான், ஆனா அவன் பேரு புகழ் பணம் சந்தோஷம்னு நல்லா ஜாலியா இருப்பான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு நம்ம தேடினோம்னா கிடைக்கிற ஒரே பதில் கர்மா. அப்படி இந்த கர்மானா என்ன அப்படின்னா, பொதுவா நாம செய்யற நல்லது கெட்டதுக்கு கிடைக்கிற பலனை தான் கர்மான்னு சொல்றோம். இத லா ஆஃப் கர்மா அப்படின்னு சொல்றாங்க, கர்ம வினை. இதை சித்தர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த கர்மா தான் நம்மளோட பிறவிகளை தீர்மானிக்குதான். இந்த பிறவில நம்ம அனுபவிக்கிற சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்துக்கும் போன பிறவில செஞ்ச நல்லது கெட்டது தான் காரணம்னு சொல்றாங்க. அதாவது நீங்க நல்லது செஞ்சிருந்தா நற்கர்மா, உங்களுக்கு நல்லது நடக்கும், சந்தோஷமா இருக்கலாம். கெட்டது செஞ்சிருந்தா துர்கர்மா, கெட்ட பலன்களை கொடுக்கும், நம்மளுக்கு நிறைய கெட்டதா நடக்கும். கர்மமே காட்டும் வழி, கருணைதான் தீண்டும் செழிப்பு, நாளை என்னும் கனவும் இன்று விதைக்கும் நறுப்பு, செய்வன எல்லாம் திரும்பும் நேர்மையாய்ப்பார் இந்த உலகம், நல்லதை செய் மனமே, நல்வழியே உன் பெருங்கடகம். நம்ம இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு கர்மா பின்தொடர்றப்ப கோவில் கோவிலா சுத்தி என்ன பலன்? அங்க போயும் அந்த கடவுளை தான் திட்டிக்கிட்டு இருப்போம். ஆனாலும் கருணையின் கடலாய் கார்முகில் அழகனான சிவனை நினைச்சா வினை தீருமா? செய்வன செய்தாலே தோன்றும் விளைவுகள் தெய்வம் செய்தது என்ன என்று ஏன் குறை கூறுவாய்? நீயே விதைத்தது அதனாலே வளர்கிறது, கர்மத்தை கடக்க உன் கருணை வேண்டும் சிவனே. சிவனை விட்டா வேற எவனும் இல்லை, பாவத்தை போக்க பரமசிவனே கதி. இத திருவாசகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, பொன்னொழி ஞாயிற்று பதிகத்துல. பழஞ்செய்கை நான்கே பறையேன் பரிசில், பழவினை தீர்ப்பாய் பரஞ்சுடர் என்பரமன். நான் செஞ்ச பழைய கர்மாக்கள் என்னை விட்டு போகல, அதை எல்லாம் நீதான் தீக்கணும் பரஞ்சுடரே பரமனேன்னு சிவபெருமான மனசுல நினைச்சு சொன்னா கர்ம வினைகள் கரையுமா? நம்ம எவ்வளவு பாவ கர்மாக்கள் பண்ணி இருந்தாலும் சிவபெருமானுடைய பாதத்தை புடிச்சிட்டா பாவங்கள் பறந்து பக்தி பெருகி முக்தி அருள்வான் சிவனே. பிறவி பிணி தீர கர்ம பாசம் சிதற திருவடி சேர நெஞ்சே சிவனை நினை, வினையை கரைக்கும் விமலன் அருளிலே விடுதலை பெருகும் திருச்சிற்றம்பலமே.